விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. அதனை காணலாம். அரசியல், சினிமா என்ற 2 துறைகளிலும் ஆக பெரும் தலைவராகவும் ஆளுமையாகவும் திகழ்ந்தவர் விஜயகாந்த். அவரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. அவருக்காக அமைதி பேரணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அமைதி பேரணி தொடங்கி இருக்கிறது. அரசியலிலும் சினிமாவிலும் ஆகச்சிறந்த தலைவராக திகழ்ந்தவர் விஜயகாந்த். அவரின் இயற்பெயரானது விஜயராஜ். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 மதுரையில் இவர் பிறந்தார். சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவரது பெயரை ஒரு இயக்குனர் விஜயகாந்த் என்று மாற்றினார். அதன் பிறகு பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் மிக பெரும் நட்சத்திரமாக ஜொலித்தார். அதன் பிறகு 2005ஆம் ஆண்டில் கட்சியை தொடங்கினார். மதுரையில் அவரது கட்சியின் பெயரையும் அறிவித்தார். கட்சியின் அதாவது ரசிகர்களின் கொடியில் இருக்கக்கூடிய சின்னமே கட்சியின் சின்னமாகவும் அறிவித்தார். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவராகவும் அமர்ந்தார். பல முக்கிய சாதனைகளை தன் வாழ்நாளில் அவர் படைத்தார். இவர் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28 அன்று உயிரிழந்தார். அவருக்கு இன்று 2ஆம் ஆண்டு நினைவு தினம் குரு பூஜையாக தற்போது அனுசரிக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக சார்பில் அமைதி பேரணியும் நடைபெற்று வருகிறது.
விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. கேப்டன் என்ற வார்த்தை சொன்னவுடன் சாமானிய மக்களுக்கும் நினைவுக்கு வருவது திரு விஜயகாந்த் அவர்கள். சினிமா துறையிலும் அரசியலிலும் ஆகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர். எதிர்க்கட்சி தலைவராகவும் இவர் அரசியலில் ஜொலித்தவர். தற்போது அவருக்கு 2ஆம் ஆண்டு நினைவு தினமானது குரு பூஜையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கோயில்களுக்கு நன்கொடை வழங்குவதை விட ஏழைகளுக்கு செய்யுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருப்பார். தனக்கு ஜாதி கிடையாது, எப்பொழுதும் நான் மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணியில் இருப்பேன் என்றும் பலமுறை தெரிவித்திருக்கிறார். ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என்றால் அவரது கைகள்தான் என்று பலரும் தெரிவிப்பார்கள். அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி சினிமா துறையிலும் அவரின் புகழுக்கு பல நடிகர்களும் இயக்குநர்களும் அவர் மீது நீங்காத அன்போடு இன்றளவும் இருக்கிறார்கள். எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தவர் என்றும் அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் விஜயகாந்த் என்றும் நடிகர் சத்யராஜ் பலமுறை கூறியிருக்கிறார். நட்பு, நன்றி, மரியாதைக்கு உதாரணமாக இருப்பவர் விஜயகாந்த் என்று தாவேக தலைவரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகரும் பலமுறை கூறியிருக்கிறார். இவரை கேப்டனாக உருவாக்கியவர் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி. பொதுவாக 100வது படம் என்பது அந்த காலத்தில் சினிமா நடிகர்களுக்கு யாருக்கும் பெரிதாக வெற்றி பெறவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் படம் அதுதான் அவருக்கு 100வது படம். அந்த படம் 200 நாட்களை கண்டு வெள்ளி விழா கண்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு கார்கில் போராக இருக்கட்டும், குஜராத் கலவரமாக இருக்கட்டும், கும்பகோணம் தீ விபத்தாக இருக்கட்டும், முதலில் இரங்கல் தெரிவிப்பதும் நிவாரண உதவி தேவை என்றால் கொடுப்பதும் 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.